ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலிது பார்த்திங்கன்னா, எனக்கு ஒயிட் பேட்சஸ் ரொம்ப பரவுது அப்படின்னு சொல்லி ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணி தெரிவிக்கிறீங்க. அண்ட் இந்த தருணத்தில் நான் ஒன்றே மட்டும் சொல்ல விருப்பப்படுறேன். நாம் இத்தனை ஆண்டு காலத்தில் இந்த வெண்புலிக்காக விழிப்புணர்வு கொடுக்கும்போது என்ன மருத்துவம் எடுக்காமல் உணவு மூலியமாக நான் கண்ட்ரோல் படுத்தி வச்சுருந்தேன். ஓகேங்களா? லிப்ஸில் மட்டும் இருந்துச்சு, கைகால் மற்ற ஃபேஸ் எங்கேயுமே இல்லை. ஆனால் சமீப நாட்களில் நமக்கு நடக்கக்கூடிய அந்த மன அழுத்தங்கள் இதனால் ஃப்ரெட் ஆணுச்சு. நாம் அதுக்காக தான் ஒதுங்கி ஹைதராபாத்து போய் நம்ம தங்கிட்டு நம்ம வந்தங்க ஒரு மாதம் நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக. நம்ம ஒதுங்கி போயும் நமக்கான பிரச்சனை பின்தொடர்ந்துகிட்டே வருது. அப்படிங்கும்போது அதை எடுத்து ஃபைட் பண்ணணுன்னு சொல்லி இதில் அம்மா, அக்கா, அண்ணன் யாரையுமே பார்க்காம எனக்கான எதிர்ப்பு தரக்கூடிய நபர்களை எதிர்த்து நின்னேன். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து என்னை ஓரளவுக்கு பொறுமை காக்க வச்சுருந்தாங்க. ஏன்னா மற்றவங்களுடைய நலனையும் சேர்ந்து நான் இதில் கருதினேன். ஆனால் என்னோடய உடல்நிலையே பாதிக்கப்படுது, எங்கள் போல் பாதிக்கப்பட்டவங்க என்னை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தன்னம்பிக்கை உடையுது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் இனி யாரையும் பார்க்குறதா இல்லைன்னு சொல்லி என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே இதில் பாதிக்கப்படுறாங்க. இருந்தாலும் செய்யணும்ட்டு நான் ஸ்ட்ரைட்டாகவே ஃபைட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இதுக்கு மேலே ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடச்சிச்சு. ஏன்னா எனக்கு இப்போ முதல்ல பணம் முக்கியமாக இருக்குது, பிள்ளைங்களுடைய நலன் முக்கியம், அடுத்தது என்னுடைய மனைவி, அதுக்கு அடுத்தது தான் என்னுடைய அண்ணன், அக்கா, அம்மா, அதுக்கு அடுத்தது தான் உறவு, அதுக்கு அடுத்தது தான் சமூகம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நான் கரெக்டாக கட்டமைக்கணும். அப்போ தான் நான் ஃப்ரீயாக முடியும். அதனால் இப்போ நம்ம பிஸ்னஸ் நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோங்க. இந்த தருணத்தில் என்னால் வீடியோவும் ஒழுங்காக பண்ண முடியாது. அதேமாரி ஒவ்வொருத்துக்கும் நம்ம கரெக்டான ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் யாருக்காலையும் அட்டென்ட் பண்ண முடியல, யாருக்கும் வாட்ஸ்அப் சேட் பண்ண முடியல. பல பேர் திட்டுறீங்க. திட்டினாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. காரணம் என்னென்னா, இப்போ நான் சம்பாதிச்சா தான் சாப்பாடு, என்னோடய பிள்ளைங்களுக்கான வருங்கால தேவையை நம்ம பார்க்க முடியும். நான் இதில் ரிலீஃப் ஆனால் தான் சேவையை பார்க்க முடியும். ஓகேங்களா? அதனால் என்னுடைய ஒயிட் பேட்சஸ்க்காக நான் ஃபைட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஃபைட் பண்ணி என்னை ஸ்டேபிளாக வச்சுருந்தேன். கொஞ்சம் தடம் மாறினேன், தாறுமாறாக வெண்புலி பரவுது. அதே போல் தான் நீங்களும் எனக்கு ஏன் பரவுது அது இதுன்னு நீங்கள் கேட்குறத முதல்ல விட்டுட்டு உங்களுக்கு எதனால் பரவுதுங்கிறத கண்டறிஞ்சு அதுக்கு நீங்கள் கரெக்டான ஒரு தீர்வு கண்டிங்கன்னா உங்களோட ஒயிட் பேட்சஸ் முதல்ல பரவாமல் தடுத்துக்கலாம், போக போக குணப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அதை தான் நான் இனி பண்ண போகிறேன். என்ன பின்தொடர்றீங்க இப்போ உங்களை நான் குணப்படுத்தணுங்கிறது இனி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஏன்னா நான் குணப்படுத்தினாவே உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துடும், உங்களை நீங்களே குணப்படுத்திக்குவீங்க. மற்றபடி நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை கூப்பிட்டு போய் நம்ம கைட் பண்ண போகிறோங்க. அதை தாண்டி சூப்பர் ஃபுட் உணவு இது எல்லாமே நான் சொல்லணும் அவசியம்னு நம்ம பழைய சேனலில் பழைய வீடியோவில் எல்லாத்துலேயும் இருக்குது, போய் பாருங்கள். நானும் இதுக்கு மேலே வருமானம் இருந்தால் தான் நல்லது எடுத்து சாப்பிட முடியும். அண்டு அடிஷ்னல் சப்போர்ட் மெடிசன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம கன்னியாகுமரி மெடிசன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டிருக்கேன். அது பாடியோட ஹீட் தனியணும். ஓகேங்களா? அப்போ தான் நான் அதை எடுக்கணும். ஏன்னா நீங்களே டென்ஷனில் இருக்கும்போது எப்படி இருக்கும், செட் ஆகாதில்ல. ஏதோ ஓகே, இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு மாதம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ரிசல்ட் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அது வரைக்கும் பொறுமை காத்து தான் ஆகணும். ப்ளஸ் நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃபில் என்னென்னலாம் முயற்சி செய்கிறீங்களோ செய்யுங்க. ஓகேங்களா? விடாமுயற்சி வெற்றி தரும். தன்னம்பிக்கை நிச்சயம் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். நம்பிக்கை இழந்துட்டேங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? நான் இத்தனை ஆண்டு காலம் இருந்தும் நான் தன்னம்பிக்கை இழக்காமல் அந்த ஒயிட் பேட்சஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிறது காரணம் என்னென்னா, இது எனக்கு ஒரு சின்ன மேட்டர். ஓகேங்களா? பல டைம் பரவி இருக்குது, பல டைம் மறைஞ்சிருக்குது, நானே பரப்பி விட்ருக்கிறேன், நானே அழிச்சிருக்கிறேன். அதுக்கான எபோட் என்னுடைய கையில் இருக்குது. அதுமாரி உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய திறமையில் தான் இருக்குது. கரெக்டான ஒரு புரிதல் ஏற்கொண்டீங்கன்னா உங்களுடைய வெண்புலியை நீங்களே வென்றெடுக்கலான்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ விடைபெறுகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.